புட்டா வச்சு வச்சுட்டேன். அவங்க சாப்பிடுவோம். சாப்பாடு பார்த்துட்டு மயங்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமை போல எங்களுடைய வீட்டிலான் இருக்கிறோமே. நம்ம அதாவது இரவு நேரத்துல இருக்கிறோமே செந்தூரன். இரவு நேர பொழுதுல வந்து இந்த குக்கிங் வீடியோ வந்து நாங்கள் இன்றைக்கு எடுக்கிறோமே. என்னத்துக்கு நாங்கள் இன்றைக்கு இரவு நேரம் எடுக்கிறோம் இந்த குக்கிங் வீடியோ? ஏனெண்டா இன்றைக்கு இரவு நேரம் எடுக்கிற காரணம் என்னென்னா நாங்கள் இப்பதான் சமைக்கிறோம். உண்மைக்குமே பாத்தீங்கன்னா நான் காலமே 9 மணி அப்படியே ஒரு வேலையா யாழ்ப்பாணம் போயிருந்தேன். யாழ்ப்பாணவா வந்து இந்த கிளாஸ் அலுவலா யாழ்ப்பாணம் போயிருந்தவா. நானும் வந்து வேலைக்கு போயிருந்தேன் தினமே. அப்ப செந்திரன் இன்றைக்கு தான் அதிசயமா வேலைக்கு போனவர். ஏன்னா உண்மைக்குமே வேலையெல்லாம் இப்ப நிறைய நாள் ஆயிட்டு. அப்ப இன்றைய தினம் தான் வேலையாண்டு போனவர். அவர் செந்திரன் போயிட்டாருனா அப்ப நானும் கிளாஸ் அலுவலா கொஞ்சம் யாழ்ப்பாணம் போயிட்டு வர நேரம் சரி 6 மணி ஆயிட்டு. நான் 6 மணி ஆச்சு. அப்படியே நாங்கள் அப்புறம் என்ன யோசிச்சு நாங்கள் டாக்காண்டு இரவு நைட் சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே குக்கிங் வீடியோவை எடுத்து இந்த வீடியோவை பதிவு செய்வோம். ஏனெண்டா உண்மைக்குமே வீடியோ ஒன்றுமே போடாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பா எங்களோட உறவுகள் நேசிச்சு பார்த்து கொண்டு இருக்கேங்க நாங்கள் வீடியோ போடாமல் இருக்கிறோம். சரியில்லை தானே? கட்டாயம். பின்ன நாங்கள் உறவுகளுக்காச்சு கட்டாயம் என்னென்னாலும் ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கொண்டே நாங்கள் இருக்கோம். அப்போ உண்மையாக அதனாலதான் நாங்கள் அப்போ கண்டிப்பா வீடியோ ஒன்று பதிவு செய்வோம் வந்திருக்கிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கறியும் ஒரு பொரியலும். பொரியலும் அதாவது வந்து எங்களுக்கு பிடித்த ஒரு அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் உண்மைக்குமே 2 பேருக்குமே அப்படி ஒரு விருப்பம். அப்ப என்ன சாப்பாடுன்னு நாங்க வீடியோ போறது முன்னுக்கு எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வேற இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வந்தாலும் வளமை போல நாங்கள் எங்க வாங்கன்னு சொன்னாலும் இதுலான் இருப்போம். அப்ப உண்மைக்குமே என்ன கறின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு கருவாட்டு குழம்பும் கருவாட்டு பொரியலும். கருவாட்டு குழம்பும் கருவாட்டு பொரியல் ரெண்டு மட்டுமே சாப்பிடுறது இல்ல. புட்டு பாத்தீங்கன்னா 2மே 2 சாப்பிடலாம். புட்டா வச்சு வச்சுட்டேன். அப்ப இன்றைய தினம் கருவாட்டு பொரியலும் கருவாட்டு குழம்பு. உண்மைக்குமே உங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு விருப்பம். எனக்கு கருவாட்டு குழம்பையும் விட கருவாட்டு பொரியல்ல அப்படி ஒரு விருப்பம். பின்ன உண்மையிலேயே புட்டோட வந்து கருவாட்டு குழம்போ கருவாட்டு பொரியலோ வச்சு சாப்பிட உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். அப்ப நாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போமா? அப்ப பாப்போம். மதியம் நான் புட்டு தான் சாப்பிடுறேன். உண்மைக்குமாவே புட்டு கொத்து புட்டு கொத்து சுவாசனோட இல்லை வேலை பண்ணாங்க. வந்து இன்னைக்கு புட்டு கொத்து தான் வச்சுவா. சாப்பாடு வேற லெவல் நல்லா வேலை இல்லை. ஆனா உண்மைக்குமே அவ நல்லா சமைப்பானே. நானும் வீடியோ குழம்பு வச்சா முட்டையெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படி சமைச்சு 2 ஒப்பு வாங்கி சாப்பிடுறேன். இன்னொரு அதிசயம் இங்க ஒப்பு வாங்கி சாப்பிடுறீங்க. இங்க ஒரு ஒப்பு 1.5 ஒப்பான் சாப்பிடுவேன். நாங்க நான் 2 ஒப்பு வாங்கி சாப்பிடுவேன். நல்லா இருந்தா அவ்வளவு தூரம் அரிசிமா புட்டானே. உண்மைக்குமே அவ நல்லா சமைப்பான். நானும் அடிக்கடி பாக்குறேன் தானே. அப்ப நாங்களே என்ன வீடியோக்குள்ள போகுமா இல்ல போய் காட்டி வீடியோக்குள்ள வந்துட்டேன் தானே. பொருட்களை காட்டுறதுக்கு முதல் நான் போய் வீடியோல போங்க நாங்களுமே வந்து காட்டணும். வந்து பாருங்க. நாங்க சொல்றோம் உங்களுக்கு தெரியுதுங்க. நிறுத்தி விட்டுருக்கிறோம் நாங்க பாருங்க உண்டு. உண்மைக்குமே வந்து பாருங்க இங்கே பாருங்க. இதுதான் முக்கியமானது கருவாடு. அதாவது சூட மீன் கருவாடு. இது நல்ல வடிவா வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம் பாருங்க. அங்கால பார்த்தீங்கன்னா தேவையான அளவு புளி. இது தேவையான அளவு முதல் பால். இது பார்த்தீங்கன்னா தூள். இது வெங்காயம். இது உள்ளி. இஞ்சால தக்காளி பழம் பச்சை மிளகாய். இது வெந்தயம் மஞ்சள் தூள் உப்பு பெருஞ்சீரகம் கடுகு எண்ணெய். அவ்வளோ சாமானம் வச்சுக்கிங்களுக்கு தேவையான அவ்வளோ சாமான் சொல்லவே களைச்சி போட. இன்றைக்கு உண்மைக்குமே எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஓய்வே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. அப்போ நாங்கள் முதலாவது சேர்ந்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியுமோ? கேஸ் அடுப்பா போட போகிறோம். இல்லை முதலாவது நாங்கள் கருவாட்டு பொரியல்லாம் செய்ய போகிறோம். கருவாட்டு பொரியலாம் பொரிச்சிட்டே குழம்பு வைக்க போறீங்க. அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் கறியாச்சப்புறம். வாங்க நீங்க. நான் வந்துருக்க பார்க்காத வந்துருங்க. நீங்க சொல்லித்தாங்க. நான் கறியை காய்ச்சிட்டேன் பொரிக்கட்டேன். நீங்க சரி வாங்க. நீங்கள் இடம் போயிருங்க பாப்போம். ஏதோ உண்டாக்கி விருப்பத்துல இருக்கிறீங்களே என்ன நல்லதோ. பயமாக்கடா இன்னைக்கு ஏதோ விருப்பத்துல கேட்குறீங்க. சரி அப்படின்ட்டு இல்லை சும்மா செஞ்சு பார்ப்போம். நீங்கள் சில நேரம் அலுவலா போனா நான் கொஞ்சம் விறகு இருக்கும் காணும்.
சரியா காணாதோ நீங்க கொஞ்சம் மாதிரி இருக்கலாம் தானே இல்லை நீங்கள்லாம் கொஞ்சம் மேற்கொண்டு ரைட் இந்த குழம்புல பாருங்க ஓகே அதை என்ன செய்யணும் என்ன விடணும் அதுக்கான இவ்வளோ எண்ணெய் விடுறீல அப்போ கொஞ்சம் எண்ணெயை விடுங்க கொஞ்சம் எண்ணெயோ ஓ நீங்க போட்டு வாங்க காணுமே காணாது போடுங்க ஆ பாருங்க இப்போ சரி காணும் இப்போ காணுமே உண்மைக்குமே வெண்ணெய் சூடாகுது டக்குன்னு சூடாயிருமே தெரியுமோ சட்டி எவ்வளோ கொதிச்சு போய்க்கிறேன் ஹீட் ஆயிடுச்சு முதலாவது என்ன போடணும்னு சொல்லுங்க அப்போ தெரிஞ்ச நீங்கள் சட்டி சாப்பிட்ற நீங்கள் இது கருவாட்டு பொரியல என்ன போடுறது வெங்காயங்கள் இது எல்லாம் தெரிஞ்சிருக்கடாப்பா இவ்வளவு வெங்காயம் போடுறீல்ல இவ்வளோ வெங்காயம் நான் போடையில போடுறேன்னு பாருங்க காணும் போது இவ்வளோ காணுமே பொரியலுக்கு தானே ஐயோ போடுங்க செய்வீங்களா இப்படி இறக்குவோம் உப்பு போடுவோம் கறிக்கு இவ்வளோ சரி பச்சை மிளகாயம் போடுங்க பச்சை மிளகாயம் ஃபுல்லாக இருக்கும் ஓ பச்சை மிளகா ஃபுல்லாக போடுங்க கறிக்கு தான் நாங்கள் வெட்டி வச்சிருக்கோம் இது பொரியலுக்கு கறிக்கும் போடுவோம் இல்லை ஏன் அதுக்கு குழம்பு வைக்கிறீங்க சரியா இனி இவருக்கு சமைக்க சொல்லி கொடுக்குறது இல்லை எனக்கு நான் கலக்கி போடுவேன் என்ன செய்றீங்க இப்போ வதக்குறீங்களா ஒரு வதையல் உண்டு அவங்களுக்கு நிறைய நாளுக்கு அப்புறம் வேலையை போனீங்களா எப்படி இருந்தது 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஆனால் இதோ கண்குத்து வேறு உதிரிக்காங்களே அதான் பயமாக்குறேன் இப்படியே ஆட்டி கொண்டு இருந்தா வதங்க அது விடுங்க அது வதங்க தெரியாத நீ சொல்லி தர இருந்தாலும் நான் வந்து பக்கத்தை கேட்டு சமைக்கிறேன் சரியா பிடிச்சா கூட பச்சை மிளகாயெல்லாம் காண்டம் போடாடா உண்மைக்கு நான் பெருசாக இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட்றீங்களா கருவாட்டு பிடிக்கலைன்னா டேஸ்டா அதான் நீங்கள் கட்டா கருவாடு வாங்கிருக்கலாம் என்னங்க கருவாடுங்க கட்டா கருவாடு அப்படின்னா இதை கூட கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் இது டேஸ்டா இல்லை அப்போ இதுவும் டேஸ்டாக தான் கருவாடுன்ற உண்மைக்குமே டேஸ்ட்டும் பாசமும் அதில் இது உண்டாண்டல இன்னும் நெத்தலி கருவாடுங்களுக்கு இருப்போம் புட்டுக்கு நெத்தலி நெத்தலி கருவாடு சொல்லி வேலை இல்லை அதை சொல்லக்கூடாது அது சொல்லி வேலை இல்லாதையும் சொல்லுவாங்க அது நாங்கள் அடிக்கடி போது சாப்பிட்றாங்களே ஓ வெளியோடையும் காட்டிப்போம் நினைக்கிறேன்னு என்னண்டா அவர்கிட்ட ஸ்னேகப்படியன்னு கடலுக்கு போய் கொண்டு வர்றவர் என்ன நெத்தலி மீன் நெத்தலி கருவாடெல்லாம் கரெக்டா நெத்தலி மட்டும் இல்லை கணவாய் எல்லாம் கொண்டாடுறவர் எத்தனை நாள் கணவாய் சாப்பிட்டு தெரியுமா ஒரு வருஷம் இருமே ஒரு வருஷம் 2 மாசத்துக்கு உண்மைக்குமே கணவாய் ரச்சி நாள் சாப்பிட்ற நேரம் மீன்லாம் சத்து இருக்கு மீன் வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கு சாப்பிட்றாங்களா சாப்பிட்ற நாங்கள்லாம் இல்லை சொல்கிறேன் சும்மா சொல்கிறீங்களா நல்லா சமைக்க பழகிட்டீங்களே என்ன ஆனால் இவ்வளோ நேரமாக காசை கூட்டாமல் இருந்திருக்கிறீர்களே காசு தானே கூட்டு பார்த்தீங்களா அந்த பக்குவம் இல்லை என்ன எந்திரன் உங்களுக்கு சமைக்கிற பக்குவம் இன்னும் வரே இல்லை அப்படியே அப்போ இதுக்கு என்ன கொஞ்ச காலம் இருந்துட்டு வந்து சமைக்க பழகிட்டு வந்து சமைக்கணும் இருந்துட்டு வந்தாலும் பக்குவம் மாதிரி தானே வேணும் உங்களுக்கு சரி ஃபுல்லாக வதங்கணும் போல இல்லை அது வதங்கிடும் எனக்கு கருவாடம் போட்டு வதக்கணும் கருவாடு பார்க்க இதுக்குள்ள நடக்குது இல்லை எடுத்து பொறிக்கவும் போறீங்க ஓ என்ன காணாது வெங்காயம் தண்ணியில் மிதக்கும் போல இல்ல கருவாட பொரியலண்டாலே அப்படித்தானே அப்படியே ஆனா நாங்க இப்படி முழுசா போடல பாத்தீங்களா அதுக்கு தானே அந்த ரே எடுத்து நாங்க கொண்டாங்கோ முழுசா போட்டா சாப்பிட இல்லாத இதை நாங்கள் உடைக்க போறோம் குட்டி குட்டி சின்ன நாங்க போறீங்களா ஏனண்டா இது குழம்புக்கு போடலாம் இப்படி நல்லா இருக்கும் மற்றபடி பொரியலுக்கு இப்படி போடணும் மட்டும் இல்லை கவன மெரிய விட்டாங்க என்னோட காய்ச்சி கொண்டுட்டு உங்களை நம்பி சமைக்க பொறுப்பு தானே நான் வதங்கி போடுவோம் கருவாடை பிரச்சனை இல்லை குழம்பாதைங்க வேணா முள்ளு வளர்ந்து என்னது கொஞ்சம் தான் குறையுங்க கேஸ அப்போ ஒரு மாதிரி பக்குவத்துக்கு வந்துட்டீங்க சமையல் பக்குவத்துக்கு சரி காணுமோ அந்த பேத்தாகும் ரவர் பெயிண்ட் ஒரு உருவப்பு ஓகே இந்தாங்கோ சரி இந்த நாங்கள் நல்லபடியா கறிவாட்டை உடைச்சும் போடும் முள்ளு முத்தி போடுவா குட்டிட்டியே வளர்ற மாறி இன்னும் வளர கிடக்கும்ண்ணா
வதக்கணும். இது நல்லா பொரிக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இன்னும் சத்தமே அங்க கேட்கும் தெரியுமா? அதுக்கு தட்டி கொண்டு ஒன்றும் இல்லையோ, நான் கிட்ட கொண்டு நான் காட்டுட்டோம். நீங்களும் ஓ நான் காட்டுறேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டு சமைக்கிறீங்களே. இப்போ சரி, என்ன பொரிக்கணும் வேணும், இன்னும் வதங்கணும். அப்படி இனி இதுவும் கொஞ்சம் நேரம் இருந்து நல்ல வடிவா வதங்க. நான் ஒரு கப்பை காட்டிட்டு வனக்குங்க. நானே போய் காட்டினா அப்படி நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க இந்த விளக்கத்தை சொன்ன அப்புறம் அப்படி இதெல்லாம் சரி, அப்ப போயிட்டு வாங்க. சந்தோஷம். அவரு செய்யலாம் தெரியுமா, இல்லாட்டி செய்வார். கொஞ்சம் பயப்படுறேன். என்ன பேசுவீங்க அதுக்காண்டி சுத்திரன் போய் சொல்லி விட்டுட்டு போறீங்க. என்ன காட்டை கொண்டு வந்து வந்து பாருங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்கு சந்திரன்? வாசம் இருக்கு, பனியா இருக்கு. வாசம் இருக்குல்லோ, கருவாட்டு வாசமும் ஒரு புரும்பா ஒரு நல்ல ஒரு வாசம். உங்க அப்பாவுக்கு அங்க வாசம் அடிக்குதா? அம்மா சரி கொடுப்போம் இருக்கு. உண்மைக்குமே பாம்பம் மாமா உண்டு தினம் நாங்கள் வீட்டில் நின்றுட்டு வீட்டை எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார். பின்னுக்கெல்லாம் நல்லபடியாக சூப்பர். உண்மைக்குமே மாமா இல்லாட்டியும் சொன்னா நம்ப மாட்டீங்க. மாமா காலையில் 5 மணிக்கு ஒழும்பியாக வர்றார். சில டைம் முத்தம் எல்லாமே கூட்டுறவர், வேலை செய்கிறவர். அவ்வளோ ஒரு இது பொறுப்பு. அதான் நீங்கள் இப்படி பறக்குறீங்களே நட்டு 9 மணி மட்டும் இல்லை, அப்படி அண்டு இல்லை. என்னன்னு சொல்கிறேன், உண்மைக்குமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஒழும்புறேன். நான் உண்மையை சொல்கிறேன். என்னடா நைட் நித்திரவுள்ள கவனம் நைட்டுன்னு சொல்லி எவ்வளோ இது பார்த்தீங்க. நைட் நித்திரவுள்ள அப்படி 3-4 மணி ஆகும். உண்மைக்கு என்ன செய்கிறீங்க? ஃபோன் பார்க்குறீங்களே இருந்து வீடியோ அப்லோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவெல்லாம் பார்த்துட்டு தானே திறந்துடும். ஓ, நீங்கள் ஃபோனோட வினாக்கற கொஞ்சம் கூட தானே. ரைட், இனி நாங்கள் கொஞ்சம் தூள் போடுவோம் லைட்டாக. இங்கே வந்து வேறுங்க, நீங்கள் யோசிப்பீங்க என்னடா எல்லாம் போடுறீங்கன்னா உப்பு போட இல்லையாண்டு. ஏன் நாங்கள் உப்பு போட இல்லையாண்டா, இது ஏற்கனவே உப்பு தன்மை இந்த கருவாடா. அப்போ நாங்கள் போடுறையில் இருக்கு. உண்மைக்குமே இப்படியே சாப்பிடவே அம்பிட்டு டேஸ்டாக இருக்கு. நீங்கள் வந்து வேறுங்க செஞ்சுற என்னது கருவாடையோ சூப். இப்போ வந்து வேறுங்க நீங்கள் செஞ்சது நான் செஞ்சதுக்கு. சரி, எங்களோட கருவாட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இனிமே இதை ரக்கிட்டு இனி அடுத்தது என்னண்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டம் கறி காய்ச்சப்புறம் கருவாட்டு கறின்னு. ஓகே, அதுக்கு நாங்கள் முதலாவது எண்ணெய் விடுவோம். என்ன ஐயோ, எண்ணெய் நிறைய எண்ணெய் விட்டுட்டோம். உண்மைக்குமே இந்த காலத்தில் எண்ணெய் விடுறேன்டே பயமாகல. அப்போ தண்ணி குடிச்சாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு கதையை? இல்லை, உண்மையாக தான் செஞ்சிடும். இந்த காலத்தில் எண்ணெய் நிறைய விட்டு சாப்பிடக்கூடாதான். ரைட், இனி என்ன செய்ய போகிறோம்? வெங்காயத்தை போட. வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா பக்கத்தில் இருந்தால் தான் செஞ்சுறேன். எனக்கு கைப்பக்குவம் ஆகுது. எல்லாம் மடுத்தார இருக்கும். ஓ ரைட். வந்து அடுத்தது தேவையான அளவு கடுகு படபடபடன்னு வெடிக்கிறதுக்கு. இதால பெருஞ்சீரகம். ஓகே, எல்லாம் போட்டு நல்லா வடிவா வதக்கும். அம்மா இதுக்கு மேலால நினைக்குது. எதுக்கு மேலால? இதுக்கு மேலால. அப்போ சரி. இனி இது கொஞ்சம் நேரம் நல்ல வடிவா வதங்கட்டுமே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா வெங்காயம் வதங்கிட்டு என்ன செஞ்சுறேன். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம். என்ன போடப்போம்? தக்காளி பழம் பாருங்க. தக்காளி பழம் தேவையான, அதாவது நான் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் வெட்டி வச்சேன். உங்களுக்கு இல்லை உண்டு காணும். இரவு நேரம் தானே? இரவு நேரம் தானே, நைட் மட்டும்தானே கறி. அடுத்தது முக்கியமானது கருவாட்டு கறி என்றாலே முதல் முக்கியம் வெந்தயம் பாருங்க. கணக்க போட உங்களுக்கு வெந்தயம் பிடிக்காது என்ன ஒரு அளவு. அதுக்காண்டி ஆகலும் போராடியும் டேஸ்ட் இருக்கா கருவாட்டு கறிக்கு. வெந்தயம்ன்றது அப்படி ஒரு வாசம், உடம்புக்கு நல்லது. வெந்தயம் எல்லாத்துக்குமே நல்லது. அப்போ நாங்கள் வெந்தயமும் போட்டாச்சு. இனி நாங்கள் இதோ நல்ல வதங்கி கொண்டு இருக்க வாசம் அப்படியே மேலால வரும். அடுத்தது உள்ளி.
உள்ளியே தோலோட போடுற நீங்கள் அரைவாசி உள்ளி போடுறோம். அது தோலும் போடலாம், போடாமலும் விடலாம். இது ஒரு தோல்லாம் வந்துடுது. உள்ளி போடுறது வாசத்துக்கு. கருவாட்டு கறி கடைசியிலேயும் கொஞ்சம் போடுவோம், இப்பயும் கொஞ்சம் போடுறோம் நாங்கள். வதக்கியே இன்னும் ஒரு வாசம் வருது. வருது உங்களுக்கு? எனக்கு வருது. இனி எடுத்து வச்சிருக்கிறோம் கருவாடு. இது முழுசா போடுவோம், கறி தானே. அப்போ இதை அப்படியே போடுவோம் ஃபுல்லாக முழுசா. ஆனால் காணும் என்ன பொறிச்சு கறியுங்காச்சு. எங்களுக்கு நாங்கள் சின்ன குடும்பம் இல்லை, இப்போ நிறைய பேர். இப்போ வேணுங்க, நாங்கள் 2 பேர் தான். நம்ம எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. ஆனால் இதுலேயும் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்போம். ஓகே சரி, ஈஸியான விளைஞ்சு வேணுங்க கருவாடு. இந்த மாதிரி வேகுது. அந்த 10 மணிக்கு இல்லையே உங்களுக்கு? ஐயோ வாசம் அப்படி அடிக்கு. கருவாட்டு கறினால வாசம் வரும் தானே. வாசம் வேறு என்ன செஞ்சுறேன். புட்டு வடிவாக வச்சு வச்சுக்கிங்களோ? புட்டைத்தான் உண்மைக்குமே சொல்கிறேன் நான். உறவுகளை புட்டு குழைச்சி போட்டு ஏனண்டா நான் வீடியோ லேட் ஆயிடு சரியா. அப்போ நான் அவசரத்தில் குழைச்சி கொண்டு இருந்துட்டு செந்திரன் ஏதோ கதை தண்ணியை கூட ஊற்றி போட்டு புட்டு கொலக்கட்டமாய் வந்துட்டு உங்களை காட்டுவோம் பாருங்க. சரியா புட்டுண்டாட்டம் உண்மைக்குமே செந்திரன் தெரியுமோ. நான் உங்களுக்கு சொல்லு கறியோட டேஸ்ட்டாக வச்சு புட்டு பிழைச்சா கட்டம் சரி நல்லா அப்படி இல்லை, நல்லா இருக்கும். அதுக்காண்டி அடுத்தது பால் விடுறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். என்ன மஞ்சள் சேர்க்க போறீங்களா? ஓ, மஞ்சளும் எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். உடம்புக்கு எந்த வித தீங்கும் இல்லை மஞ்சள். யார் சொல்லி தந்தது இல்லை? இல்லை நானா சொல்றதா இல்லை, உண்மைக்குமே சொல்றேன். சரி, அடுத்தது தேவையான அளவு பால். நாங்கள் கொஞ்சம் 2 பேர் மண்டபடியாக கொஞ்சம் தண்ணி பிரட்டலாக இருக்க போகிறோம். என்ன ப்ரோ தண்ணி பிரட்டலா? உங்களோட மாறிட்டு பார்த்தீங்களோ, இந்த உங்களுக்கு பிரட்டல் சரி வராது எனக்கு தெரியும். அதோட நம்ம புட்டுக்கு பிரட்டலா சாப்பிடல. நீங்கள் இல்லாட்டி பிரட்டலாக சாப்பிடுவீங்களோ? ஒன்றுக்குமே நீங்கள் சாப்பிட மாட்டேங்க. சரி, இங்கே வேணுங்க. அடுத்தது தேவையான அளவு தூளுக்கு 2 கரண்டி புளி. புளி விடுவோம், பயப்படாங்க. எல்லாம் போட்டு நல்ல வடிவா கொதிக்கணும். இனி இந்த குழம்பு நல்ல வடிவா கொதிச்சு வந்தோடனே நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சல் செந்திரம் வந்து பாருங்க என்ன வடிவா கொந்தளிக்கணும். அந்த கறி கொந்தளிக்கணும் கடலோ வாசமும் அப்படி ஒரு வாசம் அடிக்குது. என்ன உண்மைதான், உங்களுக்கு மடிக்குது இல்லை வேற? உண்மைக்குமே அப்படி ஒரு வாசம் அடிக்குது. நாங்கள் அடுத்த கட்டமாக உண்மைக்குமே சொல்ல போனால் நான் உள்ளியும் புளியும் உப்பும் முதலே போட்டுட்டேன். வீடியோவில் பதிவு செய்யலாம் போயிட்டு நான் லேட் ஆகிட்டேன்னா போட்டுட்டேன். அடுத்து நாங்கள் கடைசி ரக்கைக்க கொஞ்சம் உள்ளி சேர்க்குறீங்க. உள்ளியும் திருப்பியும் வெந்தயம் வாசன் ரக்கத்துக்கு போட்டுட்டு ரக்க ஓகே. எங்களுடைய கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டுள்ளது. இனிமே சாப்பிட பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புட்டா வச்சு போட்டுட்டோம். என்ன செஞ்சு நீங்கள் வேறுங்க அம்மா வச்ச தண்ணி நீந்த புட்டு பார்க்க கொஞ்சம் பயமாக தான் கிடக்கான நல்லா இருக்கும் போலாம் இருக்கு. சரி, நாங்கள் உருண்டை உருண்டையாக வச்சு வச்சுக்கோங்க கட்டியா. உண்மையா நல்லா இருக்கு செந்திரன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. ரைட், அவன் செந்திரனுக்கு பொரியலும் போட்டோம். நாங்கள் சாப்பாடை போட்டு சாப்பிடுவோம். என்ன செந்திரன் விடாத மிச்சோ எனக்கு கொஞ்சம் மிளகாயில் போடுறது கொஞ்சம் விருப்பம். ரைட், அடுத்தது கருவாட்டு குழம்பு. உண்மைக்குமே எண்ணெயெல்லாம் படம் தான் அப்படியோ டேஸ்டாக கிடக்கு. தெரியுமா செந்திரன்? உங்களுக்கு தெரியுதாதோ? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு பொறுங்க, ஒரு கருவாடு தோடுற மாதிரி கருவாடு குழம்பு. எனக்கு குழம்பு, உங்களுக்கு கருவாடு. எனக்கு கறி குழம்பு கருவாடு விருப்பம் இல்லை. அப்படியே அந்த வேறங்க எப்படி இருக்கு எங்களோட சாப்பாடு? நல்லா இருக்குல்ல? வாங்க சாப்பிடுவோம். நாங்கள் இந்தியோட நீங்கள் சாப்பாடு பார்த்துட்டு மயங்குறீங்களே. நீ கருவாட்டு குழம்பு பார்க்க மாட்டீங்க. இந்தாங்க சாப்பிடு பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. என்ன
உண்மைக்குமே நேற்றைய தினம் நான் ஒரு அரிசி மாப்புட்டு அவிச்சேன் நான் செந்துரன் அதனாலேயே கொஞ்சமாக சாப்பிட்டுவேன். ஏன் சரியான தண்ணி நீந்துட்டு தெரியுமோ கல்லு மாதிரி கிடக்கு புட்டு நான் உருண்டைய பொங்கலுக்கு கல்வி கிடக்கு. எனக்கு குழந்தை சாப்பிடுறாங்க விட மாட்டேங்க. என்ன செய்ய சமாளிச்சு சாப்பிட்டு தான் வேணும். ஆனால் சாப்பிட்டாலும் விட மாட்டேங்க அந்த கல்லை போட்டு தெரியுமா. என்ன செய்யறது அது பிழைக்க விட்டு ஒன்றும் செய்யல சமாளிச்சு சாப்பிட்டு தான் வேணும். கடைக்கு இல்லாமல் புட்டு தான் பிழைக்க விட்டேன். கறி இல்லாமல் இப்படி இருக்காண்ணா. ஆனால் கறிக்கு இந்த புட்டு சரி வராண்ணா. திருப்பி அவிப்பாமா புட்டு சும்மா கேட்டேண்ணா. கறியில் இருந்து எல்லாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பொரியல் எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஓ எனக்கு கறியை மேலே பொரியல் என்ன நல்லா இருக்கு. கருவாட்டு பொரியல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்குது உண்மைக்குமே. அப்படியே டேஸ்ட்டாக கிடக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவலேக்கா. புட்டை சொல்லலையா? புட்டை சொல்லல நானும் சொல்லல புட்டை. சரி சில நேரங்கள் அப்படித்தான் அவசரத்தில் வந்து செஞ்சவங்க கொஞ்சம் சரியாக பிடிச்சிருத்தான். ஏதோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க இல்லை கொண்டா தானே சமாளி சாப்பிடுதாமா. அதோட இரவு மாச்சு ஒன்றும் செய்யல. நான் வீடியோ முடி இப்போ மேலே செஞ்சுறேன் முடிப்போம். உண்மைக்குமே உறவுகளை இப்போ என்னன்னு சொல்கிறோம் கறியல் இல்லாட்டி நாங்கள் இப்படித்தான் இரவுல பகல்ல எல்லாம் செய்யணும். உண்மைக்குமே கறிகளுக்கு காட்டி கருவாடு கறி நல்லா இருக்கும். இப்போ மீன் வாங்கல தான் நண்டைக்கு. அப்போ அதனால நாங்கள் செஞ்சு பார்த்தோம். சூப்பராக இருக்குன்னு சூப்பராக இருக்குது. அதோட வந்து இப்போ குக்கிங் கூடியாக நாங்கள் இப்போ சமையல் கூடியாக போடுறோம். நாங்கள் ஏதோ சமாளித்து பேருங்கோ பிறகு நம்ம ஒரு புதிய வீடியோ போடுவோம். வேணா ஏதோ சமையல் கூடிய சமாளித்து பேருங்கோ. சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோவை நான் சந்திப்போம். பாய்.